ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் ஆளுநர் ரோசையாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டினால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த மாத இறுதியில் வாக்குப்பதிவை நடத்தும்படி தேர்தல் ஆணையத்திற்கு ஆளுநர் ரோசையா பரிந்துரைப்பதை ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற ஆளுநரின் பரிந்துரையை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படும் தமிழக ஆளுநர் ரோசையா மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லகானி ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.